இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் எப்படி இருக்கு தெரியுமா? எவன் முன்னால போய் நிக்கிறானோ அவன் இன்னைக்கு பெரிய ஆள் மாதிரி காட்டுறான். அவன்கிட்ட இருக்கிற அந்தஸ்து, அவன்கிட்ட இருக்கிற பொருள், அவன்கிட்ட இருக்கிற காரு, அவன்கிட்ட இருக்கிற சில சோர்ஸை வச்சுதான் அவன் ரொம்ப பெரிய ஆளு. அவன் கூட ஒரு கத்தர் இருக்கிறான்னு நினைக்கிறான். ஏன் குடிசையில் இருக்கிறவன்ட்ட கத்தர் இருக்க மாட்டாரா? ஐயோ, நாமெல்லாம் குடிசையில் இருந்தானே வந்தோம். பெரிய சபைனா அவனுக்கு ஒரு மதிப்பு, அதே இது ஒரு ஷெட்டு போட்ட சபைனா அவங்கள மதிக்கிறது கிடையாது. ஆனா நான் ஒன்னே ஒன்று பார்ப்பேன், தேவன் அவங்களெல்லாம் அப்படி வச்சிருக்கிறார். ஒரு அழியில சொல்லக்கூடாதா? பெரிய பெரிய சபையை கட்டிட்டுனால நாங்க பெரிய ஜாம்பவாங்க நினைக்காதையா. நீ செத்து போகும்போது அதுக்குள்ளே அவனை அடக்கம் பண்ண போறானுங்க. 2 நாள் கூட வைக்க மாட்டானுங்க, தூக்கிடுவானுங்க. யாரையும் அற்பமா நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க தேவன் பெரியவரா இருக்கிறார். அவங்களாம் அழுதாங்கன்னா பெரிய சாபமாய் மாறி. எப்பொழுதுமே ஒன்னே நினைச்சுக்கோ, உன்னால யாரும் காயப்பட்டுறக்கூடாது, உன்னால யாரும் அழுதுறக்கூடாது. அதுல ஜாக்கிரதையா.